வணக்க மக்களே, இன்னைக்கு துளிர் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்திருக்கோம். இதோட குரூப் 4 கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். குரூப் 4 கான்ட்ரவர்சி அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் செக்ஷன் வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அது கம்பேரிட்டிவ் லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு டஃப்பான கொஷின்ஸ் வந்து குரூப் 4ல் பார்த்தது கிடையாது. சரிங்களா, இது கம்பேரிட்டிவ் குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ரொம்ப டஃப்பான கொஷின் பேப்பர் தான். எஸ், எந்த செக்ஷனில் வந்து ரொம்ப அதிகமாக இலக்கணம் இலக்கியம் அது மாதிரி எந்த செக்ஷனில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? இலக்கணம் தான் அதிகமாக வந்து உங்களுக்கு டஃப்னஸாக இருந்தது. ஏன்னா இலக்கியம் வந்து கேள்விகளுக்கு ரொம்ப குறைவு தான். ஸோ இலக்கணம் பார்ட்டில் ரொம்ப அதிகமான டஃப்னஸ், ஃபுல்லாகவே உங்களுக்கு இலக்கணம் பார்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. ஓகே சார். இது வந்து தகுதி வந்து பார்த்திங்கன்னா 10th தான் சொல்லியிருக்காங்க அந்த குரூப் 4க்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி லெவலில் கொஷின் இருந்த மாதிரி சொன்னாங்க, அது உண்மையா? கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டி லெவலில் தான் இருந்தது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் இந்த 10th முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டஃப்பாக, ரொம்பவே டஃப்பான கொஷின்ஸ். மேபி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி கேட்டகரி இருந்தாங்கன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணுவாங்க. எஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? ரீ எக்ஸாம் வருமா வராதா? உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையும் அதுதான். பட் ரீ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வருன்றதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கரெக்டாக ரன் பண்ணிட்டாங்க. கொஷின் பேப்பர் டஃப் அவ்வளோதான். அதுக்காக நம்ம ரீ எக்ஸாமினேஷன் எதிர்பார்க்குறது வந்து ஒரு தவறான விஷயம். வரவும் வராது. கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சார்.